ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம வந்துட்டு பூம்புகார் பீச் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்பா, தம்பி எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் எங்கள வந்து எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்துட்டு தனியா போறதுனால கூட்டிட்டே போக மாட்டோம். கடலூர் பீச் தவிர நான் வந்து பாப்பா, தம்பி எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல. ஸோ அகிலா சிஸ்டர் கூப்பிட்டாங்க. அவங்க வந்து ஃபேமிலியோட போறாங்க அப்படின்றதுனால நம்மளையும் கூப்பிட்டாங்க. அதனால அவங்களோடயே போயிட்டு சேஃபா வந்துரலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்துட்டு கிளம்பிட்டோம். ம். பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எப்படியும் கண்டிப்பா போய் பீச்ல குளிப்பாங்க. அதனால ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு, நாங்களுமே பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அவங்களும் பேக் பண்ணிட்டு, அவங்களையும் கூட்டிட்டு நாங்க வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜனார் கோவிலுக்கு தான் நாங்க வந்துட்டு போறோம். ஸோ கார்ல ஏறுனதுமே எனக்கும் தம்பிக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி மயக்கமா வந்துருச்சு. கொமட்டிட்டு வந்துருச்சு. வாமிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப எங்களுக்கு வந்து எனக்கும் சரி, தம்பிக்கும் சரி அவ்வளோக்கு பஸ்ஸும் ஒத்துக்காது, காரும் ஒத்துக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, யாருமே காலையில சாப்பிடாமயே கிளம்பிட்டோம் இல்லைங்களா? அதனால அவங்க மட்டும் சாப்பிடுறதுக்கு உட்காந்துட்டாங்க. நாங்களுமே சாப்பிடல. ஆனாலுமே வந்துட்டு எங்களுக்கு அந்த ஹோட்டலுக்குள்ள போனதுமே அந்த ஆயில் ஸ்மெல் அதெல்லாம் ஒத்துக்கல. மோஸ்ட்லி எல்லாருக்குமே உடம்பு சரியில்லன்னா, அந்த மாரி ஸ்மெல்லாம் ஒத்துக்காது. அது எவ்ளோ பெரிய வாசனையா இருந்தாலுமே, அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு ஒத்துக்காது. எனக்குமே செம்ம பசி தான். ஆனாலுமே அந்த பூரியோட வாசனைய பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு ரொம்ப கொமட்டிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு மெடிக்கல் இருந்துச்சு. அந்த மெடிக்கல்ல வந்துட்டு வாமிட் டேப்லெட் நானும் தீனாவும் மட்டும் வாங்கி போட்டுட்டு, ஸோ கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். அ நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடராஜனார் கோவிலுக்கு போறோம். விருதாச்சலத்துக்கும், சிதம்பரத்துக்கும் பக்கம் தான். ஆனாலுமே இதுவரைக்கும் நாங்க வந்து அந்த கோவிலுக்கு போனதே கிடையாது. எப்படியோ வந்துட்டு கோவிலுக்குள்ள வந்துட்டோம். ஸோ கோவிலுக்கு வந்ததுமே பெரிய கோயில் ஞாபகம் தான் வந்துச்சு. அங்க போனதுமே பெரிய கோயில் ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ சேம் ஓரளவுக்கு நம்ம பெரிய கோயில் விருதகிரீஸ்வரர் ஆலயம் இருக்கு இல்லையா? அதே போல தான் ஓரளவுக்கு சேமா இருந்துச்சு. ஆனா நம்ம விருதாச்சலம் கோவிலை விட சிதம்பரம் கோவில் வந்து ரொம்பவே பெருசா இருந்துச்சு. நாங்க போனது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்துட்டு அன்னாபிஷேகம் கரெக்ட்டா நாங்க வந்து அன்னாபிஷேகம் பண்றப்போ போயிட்டோம். ஸோ சாமிக்கெல்லாம் வந்துட்டு அன்னப்படையல் செஞ்சுட்டு, அந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆளுக்கு கொஞ்சம் வந்து நாங்க வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்துட்டு கோவில்ல அன்னதானமுமே போட்டாங்க. கரெக்ட்டா எங்களுக்கு அந்த டைமுக்கு நாங்க வந்துட்டு லைன்ல நின்னு சாப்பாடெல்லாம் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ சாமியுமே ரொம்ப நல்லாவே சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கிடைச்சது. அதுவுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி தான். சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு உள்ளலாம் ரொம்பவும் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அப்படியே ஆலயத்தை சுத்தி வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு அடுத்து தான் நாம வந்துட்டு பீச்சுக்கு போறோம். ஸோ எங்க போறோம்னு கடைசி வரைக்கும் அவங்க எங்ககிட்ட சொல்லவே இல்ல. பசங்களுக்கு ட்ரெஸ் மட்டும் ஒண்ணு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க மட்டும் தான் சொன்னாங்க. கோவிலுக்கு மட்டும் தான் போறோம்னு சொல்லி கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க எங்க போறீங்கன்னு கேட்டோம். ஆனா சொல்லவே இல்ல. ஒரு ஷார்ட் ரூட்ல வந்துட்டு நாங்க வந்து பூம்புகார் போனோம். கூகுள் மேப் வந்து எங்கள எங்கெல்லாம் கூட்டு போய் விட்டுருச்சு தெரியுமா? ஒத்தடி பாதை மாரி இருந்துச்சு. ஸோ ஷார்ட் ரூட் வந்து ஒத்தடி பாதை மாரி இருந்துச்சு. வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம எங்களோட வழிக்கு முன்னாடி ஆடு வந்து நின்னுட்டு ஹாரன் குடுக்க போகவே மாட்டேன்ருச்சு. நகரவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வழியிலே முள்ளுலாம் கிடந்துச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டா பைபாஸ்ல போயிருந்தா கூட போயிருந்திருக்கலாம். ஸோ கூகுள் மேப் வந்து எங்கள ஷார்ட் ரூட்ல போறேன்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுருச்சு. ஏதோ அந்த பாதையிலேயே ஆனா நாங்க வந்துட்டு பூம்புகார் பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ பாருங்களேன், பாதைய பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது ஒத்தடி பாதை மாரியே இருந்துச்சு. ஆனாலுமே எப்படியோ நாங்க வழி கேட்டு வந்துட்டோம். பட் அங்க போயிட்டு வழி கேட்கக்குள்ள அவங்களோட ஸ்லாங் எல்லாமே வேற மாரி இருந்துச்சு. ஸோ நாம பேசுற அ பேச்சுக்கும், அவங்க பேசுறதுக்கும் நெறையவே எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அவங்க பேசுறது எல்லாமே வேற மாரி இருந்துச்சு. ஆனாலுமே அன்பா பதில் சொன்னாங்க. ஒரு வழியா நாங்க வந்துட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். அ ஆனா அங்க இறங்குனதுமே பார்த்தீங்கன்னா, வெறும் கருவாடு, மீனு எல்லாமே இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கருவாடு ஸ்மெல் தான் அதிகமா இருந்துச்சு. நம்ம வந்து கடலூர் பீச் வந்து அந்த அளவுக்குலாம் நமக்கு வந்து
ஸ்மெல் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஸோ இங்கே தான் வந்துட்டு இந்த மீன், இறால் எல்லாமே வந்துட்டு நிறையா சேல்ஸ் ஆகுற மாதிரி தோணுச்சு அதை பார்த்ததுமே. ஆனால் கடைகள் எல்லாமே இருந்துச்சு. அங்கேயே வந்துட்டு மீன் எல்லாமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி தர மாதிரியே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு போகிறோம் இல்லையா, எங்களுக்கு முன்னாடி வாளுங்கெல்லாம் ஓடிட்டு சும்மா நாம வீட்டில் இருக்கக்குள்ளேயே தண்ணியை பார்த்தா ஆட்டம் போடுவாங்க வாலு குட்டிங்க எல்லாமே. ஸோ பீச்சுன்னுக்குள்ளே சொல்லவா வேணும், பாருங்க எவ்வளோ தூரத்தில் எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம வந்துட்டு பூம்புகார் பீச்சுக்கு வந்துட்டோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த காற்று, அந்த அலைகளோட சத்தம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலுமே இந்த மாதிரி காற்று, இந்த அலைகளோட சத்தம், சில விஷயங்கள்லாம் நம்மளே மீறி நமக்கு வந்து ஒரு மன ஆறுதலை வந்து தரும். போனதுமே பசங்களாம் வந்துட்டு அவங்கவுங்க நேமை எழுதி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ மியாவும் மிதுன் குட்டி மட்டும் கொஞ்சம் கரையிலே நின்றுட்டு இருந்தாங்க. ரக்ஷிதாவும் தீனாவும் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு உள் பக்கமாக இறங்கி விளையாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு நானுமே கடலுக்குள்ளெல்லாம் போகலை. எல்லாருமே விளையாண்டாங்க, வான்னு சொன்னாங்க. நான் போகலை, பயந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு குளிர் எடுத்துச்சுன்னா நிற்கவே நிற்காது, அந்த நடுக்கம் வந்து நிற்காது. அதனால பயந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமளே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ இதை என்ஜாய் பண்ணாமல் போனால் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளும் என்ஜாய் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றது வந்து இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. நம்ம வந்துட்டோம், கொஞ்ச நேரம் இறங்கி நாமளும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு நானும் தம்பி கூட வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நண்டு வந்துட்டு அந்த அலைகளோட அடித்து வெளியில் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய நண்டு, பெருசா இருந்துச்சு. ஐ மீன் கடல் நண்டு வந்து பெருசா இருந்துச்சு, வெளியிலயுமே வந்துருச்சு. நாங்க பிடிக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கொடுக்கு வச்சுட்டு கடிச்சா கை 2ஆ போயிடும் போல இருக்கு, விரல் வந்து 2ஆ போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அது பல்லு வச்சிருந்துச்சா. அதனால நாங்க பயந்துட்டு அதெல்லாம் பிடிக்கல. அதுக்கப்புறம் அங்க கடந்த அந்த கிளிஞ்சல்கள், சங்கு, குட்டி குட்டியா இருக்கிறத எல்லாத்தையும் வந்து தீனாவும் ரக்ஷிதாவும் எடுத்து பேக்கெட்ல போட்டு நிறைய சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அங்க துள்ளிட்டு இருக்க மீன்கள் எல்லாமே பார்த்து ரொம்ப ரசிச்சாங்க. ஸோ பாப்பா வந்துட்டு இது வரைக்கும் கடலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனது கிடையாது. தம்பியை வந்து கடலூர் பீச்சுக்கு வந்துட்டு அழைச்சிட்டு போயிருக்கேன். ஸோ அவனுக்கு வந்து அனுபவம் இருக்கு. மியா குட்டிக்கு வந்து அப்படி கிடையாது. மியா குட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா பீச்சை. அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் வந்து 2 கப்பலுமே நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. பீச்சுக்குள்ளே போனதுமே அவ்வளோ சந்தோஷம் மியா குட்டிக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்கே ட்ரெஸ்ஸு மாற்றுறதுன்னா தெரியல. ஆர்வத்தில் வந்துட்டு கடலுக்குள்ளே இறங்கி குளிச்சாச்சு. அதான் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே பசங்களுக்கு வந்து அங்கேயே மாற்றி விட்டுட்டோம். நாங்கள் 2 பேர் மட்டும் அங்கே ரூம் இருந்துச்சு இல்லைங்களா, அங்கே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு செம்ம குளிர். ஸோ பசங்க அந்த குளிர்லேயுமே வந்து ஐஸ்கிரீம் வேணும், ஜூஸ் வேணும்னு தான் கேட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருட்டிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக குடித்தா மட்டும்தான் கொஞ்சம் இதமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் சூடு இல்லை. ஆனால் அதையே நான் ஊற்றி குடிச்சேன்னா பார்த்துக்கோங்க அப்போ எப்படி நான் டீ குடிப்பேன்னு. நான்லாம் டீ போட்டு 1/2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் டீயே குடிப்பேன். ஸோ எங்கள் தாத்தா அதனால தான் திட்டிகிட்டே இருப்பார். நான் ஊற்றினதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டேன், நான் குடிச்சே 5 நிமிஷம் கழிச்சு தான் நீ குடிக்கிற, அதுக்கு எதுக்கு நீ டீ போட்டு குடிக்கிற, ஆற வச்சா குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு டீலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து அந்த பேக்கை வந்து எங்களால் தூக்கிட்டே வர முடியல. ஐ மீன் அந்த பையை எங்களால் தூக்கிட்டே வர முடியல. ஈரம் நிறையா பட்டதுனால அந்த பை வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ நானும் தீனாவும் மாற்றி தூக்கிட்டு வந்தோம். பசங்களாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, அதை மட்டும் வாங்கி கொடுத்தோம். அதுவுமே ஆனால் மியாவுக்குலாம் வந்துட்டு பிடிக்கல. ஸோ நாங்கள் அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நல்லா இருட்டிருச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு கோவில் உள்ள வந்துட்டு அர்ஜென்ட்டாக போனோம். பூஜை முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக ரொம்பவே அர்ஜென்ட்டாக போனோம். அதனால கோவிலுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு வீடியோவே எடுக்கல, ஃபோன் எடுக்க முடியல, எதுவுமே வாங்க முடியல. நான் மட்டும் நெய் தீபம் மட்டும் வாங்கி போட்டு ஒரு 2 நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு கடகடன்னு வந்துட்டோம். பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே.
பசங்க பார்த்தீங்கன்னா, அந்த குளிர்லயுமே ஜூஸ் தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. ஸோ பசங்க எல்லாருமே ஜூஸ் வாங்கி குடுத்துட்டு, நாங்க வந்து டீ குடிச்சிட்டு வந்தோம். என்னோட டீல பார்த்தீங்கன்னா, வெறும் பால் ஆடையா இருந்துச்சு. எப்படியோ குளிருக்கு வந்து நமக்கு வந்து டீ தான் பெஸ்ட். அதனால டீ குடிச்சிட்டு, மறுபடியும் வந்து நம்ம கோவிலுக்கு உள்ள தான் போகல. சரி வெளியில இருந்தாவது ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாரையும் நிக்க வச்சு, அம் எல்லாருமே ஒரு மெமரிபிள் தானே! அதனால வந்துட்டு எல்லாருமே நாங்க வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோவும் லைட்டா எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். ஸோ வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு வைத்தீஸ்வரர் கோவிலுக்குலாம் போனதே கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, சிதம்பரம் கோவிலுமே எங்களுக்கு பக்கம் தான். அங்கேயுமே நாங்க வந்து போனது கிடையாது. ஆனா 2 கோவில்லையுமே வந்துட்டு அன்னைக்கு தான் அன்னாபிஷேகம். நாங்க வந்து ரொம்ப குடுத்து வச்சோங்க. கரெக்ட்டா அன்னைக்குன்னு பார்த்து நாங்க பிளான் பண்ணி போனோம். ஸோ அங்கேயும் போயிட்டு நாங்க வந்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அங்கேருந்து யாருமே சாப்பிடல. அங்க டீ குடிச்சதோடயே நாங்க வந்துட்டு விருதாச்சலம் வந்துட்டோம். விருதாச்சலம் வந்துட்டு நாங்க வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. எல்லாருமே பசங்க வந்துட்டு சிக்கன் ரைஸ் தான் கேட்டாங்க. ஸோ சிக்கன் ரைஸும் வந்துட்டு எக் ரைஸும் அப்புறம் வந்துட்டு சிக்கன் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் எப்படி ரன் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.